ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான படத்தோட வந்திருக்கேன். இந்த படம் பேரு எக்கோ. கேரளால ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட ட்ரெய்லரும் இல்ல இந்த படத்துல வர காட்சிகளை நீங்க இன்ஸ்டாகிராம்லயே பாத்திருப்பீங்க. காட்டுக்குள்ள நிறைய நாய்கள் இருக்கு. அந்த நாயும் அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயமும் கனெக்ட் ஆயிருக்கு. படம் பயங்கரமா எடுத்துப்பாங்க. இந்த படத்தை முழுசா பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ரொம்ப குழப்பமாவே முடிச்சிருப்பாங்க. அந்த குழப்பத்தை நான் உங்களுக்கு இந்த கதையில கிளியர் பண்றேன். ஆனா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவை ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க. ஏன்னா நான் கதை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அதுல நிறைய இன்ட்ட சொல்லிக்கிட்டே வருவேன். என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த இன்ட்ட கனெக்ட் பண்ணிட்டே இருந்தாதான் கதையோட எண்டு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். சோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஹோட்டலை காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல ஜன்னல் வழியா ஒருத்தர் வெளியே ஒரு நபருக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு மோகன். இவரை ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஜீப் ஓட்ட ஒரு நம்பர் உள்ள வர்றாரு. மோகன் சார், நம்ம போலாமா அப்படின்னு கேட்க அவரும் என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கோங்கன்றத சொல்றாரு. அப்ப அந்த ஜீப் ஓட்ட நபரும், நீங்க எதுக்கு சார் அந்த மலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த மலைப்பகுதி கேரளாவும் கர்நாடகாவும் நடுவுல இருக்கிற இடம். எனக்கு தெரியும், என்னோட ஃப்ரெண்டு அவங்க சொல்லிதான் நான் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது அந்த ஜீப் ஓட்டுற நபர் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப அங்க ஒரு இரும்பு பெட்டி இருக்கும். அந்த இரும்பு பெட்டி அவர் எடுக்க அதுல இருந்து ஒரு சத்தம் கேட்கும். பயந்து போயிடுறாரு. மோகனும், நீங்க போங்க சார், அதை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த மலையை நோக்கி போறாங்க. எனக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னதே குறியஞ்சன் அப்படின்ற ஒரு நபரை சொல்லுவாரு. அவரும் இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. குறியஞ்சனை பத்தி அந்த அந்த வண்டி ஓட்டுறவருக்கும் நல்லாவே தெரியும். ஓ, அவரோட ஃப்ரெண்டா நீங்க, அதனாலதான் அந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டே போகும்போது அப்ப அந்த ஜீப் ஓட்டுறவரும் யோசிச்சுட்டே வராரு, அந்த கூண்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு. மோகனும், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அதுல ஒரு ஃபீமேல் டாக் தான் இருக்கு. நான் எதுக்கு தெரியுமா இங்க வந்தேன்? அவர் வளர்க்கிற டாக், அந்த பிரீட் ரொம்ப ரேர் ஆனது. அது மலேசியாவை சேர்ந்தது. ஆனா அது இப்ப மலேசியால கூட இல்ல. எனக்கு அந்த டைப் டாக் வேணும், அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்ல வண்டி ஓட்டுறவரும், நீங்க சொல்றது கரெக்ட் தான். குறியஞ்சன் நிறைய நாய்களை வளர்த்தாரு. அந்த நாய்க அவர் பேச்ச அப்படியே கேட்கும். அவர்கிட்ட எந்த ஒரு விஷயமும் ரொம்ப நாள் இருந்தது இல்ல, அந்த நாயை தவிர அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த காட்டுக்குள்ள போறாங்க. இப்ப மோகனும், குறியஞ்சன் இப்ப எங்க இருக்காரு, உயிரோடு தான் இருக்காரான்னு கேட்க 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ண சம்பவத்தினால போலீஸ் அவரை தேடிட்டு இருக்காங்க. இப்ப அவர் எங்க இருக்கானே தெரியல. ஆனா அப்பப்ப அவங்க மனைவிக்கு மட்டும் லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அங்க மிகப்பெரிய ஒரு மலை இருக்கும். இந்த மலை எல்லாமே அவரோட சொந்தமான இடம் தான். இந்த இடத்துல அவங்க மனைவி மிலாத்தி இருக்காங்க. அவங்க குறியஞ்சனோட மனைவி. அவரு நாய மலேசியால இருந்து எடுத்துட்டு வரும்போது அவங்களும் திருமணம் பண்ணிதான் இங்க கூட்டிட்டு வந்தாரு. அவங்களுக்கு நிறைய மந்திரம் தந்திரம் இருக்குன்னு கூட சொல்றாங்க. ஏன்னா அவங்கள திருமணம் பண்ண பிறகு அவர் அவங்க மனைவி விட்டு எங்கேயும் போனதே இல்ல. அவங்களால அவரோட வாழ்க்கையே முழுசா மாறுச்சு. ஏன் நீங்க அவரோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்க, அவருக்கு பல இடத்துல பல மனைவிகள் இருக்காங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க இங்க இருந்து போங்க, நான் ஒரு 3 வாரம் இங்கதான் தங்க போறேன்றத சொல்றாரு. அதை கேட்ட அந்த டிரைவரும், இங்க இருக்குது டேஞ்சர்ஸ் சொல்ல, எனக்கும் காட்டுல இருக்கிற அனுபவம் இருக்கு. என்கிட்ட உணவு இருக்கு, நான் சாப்பிட்டுப்பேன். பத்தலைன்னா இங்க இருக்கிற பழங்களை நான் பறிச்சுப்பேன். எனக்கு மெயின் இந்த பிரீடை நான் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்க்குற அந்த ஃபீமேல் டாக் அங்க கட்டி போட்டு வச்சிருப்பாரு. இந்த நாயை பார்க்க கண்டிப்பா மெயில் டாக் வரும், அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வெயிட் பண்ணிட்டே இருக்க, இப்ப இங்க இருந்து படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 8 மாசம் பிறகு காமிக்கிறாங்க. இப்ப அந்த மலை மேல ஒரு ஜீப் வண்டி போகுது. அதே ஜீப் ஓட்டுறவர் தான் இருக்காரு. முன்னாடி ஒரு டாக்டரும் பின்னாடி பியூஷ் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். மலை மேல இருக்கிற மிலாட்டி அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அவங்கள பாத்துக்கிறதுக்காக அவங்க பசங்க பியூஷ்ன்ற இந்த பையனை வச்சிருப்பாங்க. இப்ப அவன் தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கீழே போய் டாக்டரை கூட்டிட்டு வரான். டாக்டரும் வராங்க. அப்ப அவங்களும், அந்த பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, இந்த உயரத்துல இருக்கீங்க, அவங்களுக்கு வேற 2 வாட்டி சர்ஜரி பண்ணிருக்கீங்க, அதனாலதான் உடம்பு வீக்கா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அந்த பாட்டிக்கும் ஒழுங்கா காது கேட்காது, ரொம்ப வயசாயிருக்கும். அந்த வீட்டை சுத்தி நிறைய நாய்கள் இருக்கும். பியூஷும் டாக்டர் கிட்ட, அந்த நாய்ங்க என்னையும் அம்மாவை தவிர வேற யார பார்த்தாலும் கடிக்க வரும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு செக்அப் எல்லாம் பண்ண பிறகு அவங்கள கீழே கூட்டிட்டு போவாங்க. டாக்டரை இப்ப அந்த ஜீப்ல ஏற, ஜீப் ஓட்டவர் இப்ப உடனே நான் 7:15க்கு கிளம்பிட்டேன் அப்படின்ற தகவலை கீழே இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு. டாக்டரும், எதுக்கு நீங்க இதை சொல்லணும் அப்படின்னு கேட்க, 8 மணிக்குள்ள நான் கீழே போலன்னா போலீஸ் என்ன
தேடி மேல வருவாங்க. ஏன்னா இந்த இடம் ஆபத்து அப்படின்றத சொல்றாங்க. இப்ப பியூஷும் பாட்டிக்கு தேவையான மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவரு மேல போய் தங்குறாரு. அவரு நிறைய லெட்டர் எல்லாம் எழுதுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில பியூஷும் காலை எழுந்த பிறகு வீட்டு வேலை எல்லாமே பண்ணுவாரு. பாம்பு கட்டமா இருக்கும், அதை தூக்கி போட்டுட்டு அப்படியே பெருக்கிக்கிட்டே இருக்காரு. அங்க இருக்கிற நாய்களோட அவர் ரொம்ப அன்பாவும் இருப்பாரு. எல்லா வேலையும் முடிச்ச பிறகு இப்போ பொருட்களை வாங்குறதுக்காக மலை விட்டு கீழே போறாரு. அவருக்கு இந்த பாட்டியோட பசங்க பணம் அனுப்புவாங்க. அது போஸ்ட் ஆபீஸ்ல போய் அவர் வாங்கணும். அதுக்காக போறாரு, அங்கெல்லாம் வாங்கிட்டு போறாரு. அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற பொண்ணு அந்த ஜீப் டிரைவரோட பொண்ணுதான். இப்ப பியூஷும் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க அந்த கார்ல இருக்கிற ஒரு நபரும் பியூஷ் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர் ஆல்ரெடி ரிட்டையர் ஆன போலீஸ் ஆபீசர். அவர் பக்கத்துல நேவி ஆபீசரும் இருப்பாரு. இவர் இப்போ சஸ்பென்ஷன்ல தான் இருக்காரு. அவரும் பியூஷ் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கார்ல ஏற சொல்றாங்க. பியூஷும் கார்ல ஏறின உடனே அங்க லைட்டை சரி பண்ற ஆளு லைட்டை தூக்கி பாறையில வீச அந்த சத்தத்தை கேட்டு கொடை பிடிச்ச ஒரு நபர் வேகமா காட்டு வழியா போறாரு. அவரு வேகமா காட்டு வழியா போக அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் அவரை பார்த்து தொலைச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப பியூஷும் அந்த வீட்டுக்கு போறாரு. பார்த்தாங்க அந்த நேவி ஆபீசர் அவர்கிட்ட குறியஞ்சன் அந்த காட்டுக்குள்ளதான் இருக்காரு, அவங்க மனைவி பார்க்க வருவாருன்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், ஆனா அப்பப்போ உங்களுக்கு லெட்டர் வரணும் போது அங்க அந்த ரிட்டையர் ஆன போலீஸும் லெட்டர்ல ரொம்ப பெரிய விஷயம்லாம் இருக்காது, சாப்பிட்டீங்களா, மருந்து எடுத்துட்டீங்களா, வெதர் எப்படி இருக்குன்னு அவரு கேட்பாரு அப்படின்னு சொல்ல, அவரை தேடி வேற யாராவது அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பியூஷ் கிட்ட கேட்பாரு. நிறைய ஆபீசருங்க வந்திருக்காங்க. சில பேர் அவரை தேடி வந்துட்டு இல்லைன்னா எனக்கு இந்த அட்ரஸ்க்கு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னும் போது அந்த விஷயத்த எல்லாத்தையும் அந்த நேவி ஆபீசர் கேட்டுட்டே இருப்பாரு. இப்ப அந்த நேவி ஆபீசரும் பியூஷ் கிட்ட குறியஞ்சன் இருக்கிற விஷயம் தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்ல, போலீஸ் கிட்ட சொன்னா பணம் தருவேன்னு சொன்னாங்க, அதனால கண்டிப்பா நான் போலீஸ் கிட்ட தான் சொல்லுவேன்னும் போது இன்கேஸ் போலீஸ் தரதை விட நான் அதிகமா தந்தா என்கிட்ட தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்ல, பியூஷும் ஜீப் ஓட்டுறவர்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லுவாரு. இதை கேட்ட அந்த நபரும் எதுக்கு இந்த நேவி ஆளு குறியஞ்சனை தேடி வரணும், குறியஞ்சன் நிறைய பெரிய பெரிய விஷயத்துல எல்லாம் லிங்க் வச்சிருப்பாரு, அப்படிதான் அந்த நேவி ஆளுக்கிட்டையும் லிங்க் வச்சிருப்பாரு, ஆனா இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால குறியஞ்சனை தேடி இங்க வந்திருக்காரு. பியூஷ் என்ன வேணா நடக்கட்டும்டா, ஆனா அந்த பாட்டிய பத்திரமா பாத்துக்கோ. இப்ப பியூஷம் நடந்து வந்துட்டே இருப்பான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகும். நான் வரும்போது கரெக்டா பல்பு உடையிற மாதிரி சத்தம் கேட்டது. எனக்கு என்னவோ அது தானா விழுந்த மாதிரி இல்ல, யாரோ ஒருத்தங்க இண்டு குடுக்குற மாதிரிதான் இருந்தது. பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பதறி போய் வேகமா ஓடி போய் பாப்பாரு. அவங்க ரூம்ல இருக்க மாட்டாங்க. கத்திட்டே பின்வழியா போய் பார்த்தாங்க, அங்கதான் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த காட்டுல இருந்த ஒரு நாய்க்கு நிறைய குட்டி பிறந்திருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவனுக்கிட்டையும் யாராவது இங்க வந்தானா, நான் வர வழியில யாரோ ஒருத்தன் கொடை பிடிச்சிட்டு ஓடின மாதிரி பார்த்தேன் போது பார்த்துதானடா யாருன்னு கேட்க வேண்டியதானே போது கேட்கறதுக்குலாம் ஓடிட்டான். உங்களுக்கு ஒண்ணு இல்லைல்ல அப்படின்னும் போது எனக்கு ஒண்ணுல நான் நல்லா தான் இருக்கேன்றத சொல்றாங்க. ஆனா பியூஷுக்கோ அந்த கொடை பிடிச்ச நபர் யாரு, அவரை எதுக்கு இங்க வந்தாரு, தன்னை பார்த்து எதுக்கு தெரிச்சு ஓடினாருன்ற கேள்விய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதே நேரம் இங்க அந்த நேவி ஆபீசரும் ரிட்டையர் ஆன போலீஸும் கார் ஓட்டிட்டே போயிட்டே இருப்பாங்க. அந்த டைம் நேவி ஆபீசர் அந்த போலீஸ் ஆபீசருக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ, எனக்கு எப்படியாவது குறியஞ்சனை அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நீங்க அவனை எதுக்கு மீட் பண்றன்ற காரணத்தை என்கிட்ட சொல்லலாம்ல, நானும் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவேன் போது அவருக்கு கோவம் வந்துடும். நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னா அந்த லிமிட் வரைக்கும் தான் நீ இருக்கணும், என் பர்சனல் விஷயத்த உங்களுக்கு கேட்க எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்ல, உனக்கு எதுக்கு குறியஞ்சனை பிடிக்கல அப்படின்னு சொல்லி நேவி ஆபீசர் போலீஸ் ஆபீசர் கிட்ட கேட்பார். அப்பா அவரு நடந்த ஒரு விஷயத்த சொல்லுவாரு. தப்பு பண்ணவங்க எல்லாரையும் போலீஸ் கைது பண்ணும்போது அவன் வாயில உண்மை வராத அப்போ அவங்க குறியஞ்சனை தான் கூப்பிடுவாங்க. அவனோட நாயை வச்சு ஆபீசர் சொல்ற மாதிரி அந்த நபர்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுவான். உள்ள போன அவங்க கத்துற சத்தம் மட்டும்தான் எனக்கு வெளியே கேட்கும். அவன் ரொம்ப மோசமானவன், பணத்துக்காக என்ன வேணா பண்ணக்கூடியவன், அதனாலயே எனக்கு அவனை பிடிக்காது அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே போக இப்போ அந்த கார்ல பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தாம காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப அந்த நேவி ஆபீசரும் நீ பயப்படாத, இந்த பேக்கை வச்சுக்கோ, என்ன ஆனாலும் நம்ம உயிரோட தான் இருப்போம்னு சொல்லி வேகமா போய் ஒரு மரத்துல இடிச்சுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உயிரோட தான் இருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் வெளியே வந்து நிக்கிறாங்க. அப்போ அந்த நேவி ஆபீசரும் குறியஞ்சன் நீ இங்கதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்ல, இங்க நைட்டு பியூஷும் பாட்டி கிட்ட உங்களை எல்லாருமே மந்திரக்காரி அப்படின்னு சொல்றாங்க, உண்மையாவே உங்களுக்கு மந்திரம் தந்திரம் எல்லாம் தெரியுமான்னு சொல்ல, எனக்கு அது தெரியலடா, ஏன்னா நான் இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எப்படி தெரிஞ்சிருந்தா கூட இப்பெல்லாம் நான் மறந்துருப்பேனே அப்படின்னு சொல்ல, சரி நீங்க இந்த மலையிலே இருக்க உங்களுக்கு போர் அடிக்கலையா, உங்க பசங்க வேற ஊர்ல இருக்காங்க, நீங்க அந்த மலையை விட்டுட்டு இந்த பணத்துல நீங்க திரும்ப மலேசியாவுக்கு போலாம்ல, மலேசியால உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க நீங்க பாத்துக்கலாம், அங்க சந்தோஷமா இருக்கலாமே போது அப்பெல்லாம் எனக்கு தோணல, எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சின்ன வயசு போட்டோ பாக்குறாங்க. அப்படியே பிளாஷ்பேக்ல குரியன்ஜன் அவங்க மனைவியான மிலாத்தியோட போட்டோ எடுக்கிறதுலாம் அவங்க ஞாபகத்து வருது. அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஜீப்ல ஒரு நபர் இறங்கி வராரு. பியூஷும் ஜீப் ஓட்டர் கிட்ட யாரு இவரு அப்படின்னு கேட்க, டே சம்பளம் வாங்குறிய, சம்பளம் கொடுக்குற ஓனரு தெரியாதா, அவங்கதான் மிலாத்தியோட பையன், போய் பாரு அப்படின்னு சொல்ல வேக வேகமா பியூஷும் உள்ள போறான். அப்ப அவங்க பையனும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்க, இப்ப என்னடா அக்கறையா வந்திருக்க, நான் உயிரோட இருக்கேனா இல்ல செத்துறேனான்னு பாக்க வந்தியா, நம்ம ஏமா அப்படி பேசுற, உனக்கே தெரியும் அப்பா காணாம போய் பல வருஷம் ஆயிடுச்சு, பேசாம அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கி இந்த இடத்த வித்துருமா, இதுல வர பணத்தை எடுத்துட்டு நம்ம சந்தோஷமா வாழலான்னும் போது உன் அப்பா சாகல, அது தவிர உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல அவங்க பையனை கோச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப அவரும் பியூஷ் கிட்ட, இங்க பாடுறா, என் அம்மா உன் மேல அன்பா இருக்காங்க, நீ வேணா அவங்க கிட்ட சொல்லி புரியவே, இங்கே இருந்து இவங்க எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவாங்க, இதுக்கு மேல இவங்களெல்லாம் பாத்துக்கிறது கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. இப்ப பியூஷும் பாட்டி கிட்ட வந்து, நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, உங்க பையன் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னும் போது, உனக்கு அவனை பத்தி தெரியாதுரா, ஆமா போகும்போது உனக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பாட்டு கேக்குறாங்க. இப்போ பியூஷும் குறைஞ்சனா உங்க பசங்களும் ஒன்னா இருந்தது இல்லையா, நாய்கள் மேலதான் அன்பா இருப்பாரா அப்படின்னு கேட்க, ஆமா அவருக்கு நாய் தான் உலகமே, நாய் மேலதான் ரொம்ப அன்பா இருப்பாரு, அந்த அன்பா அவங்க பசங்க மேல கூட அவர் காமிச்சது இல்ல, நான் அவரை மீட் பண்ணது கூட இந்த நாய்களாலதான் அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக்ல சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் மலேசியால டிராவல் பண்றது ரொம்ப சுலபம். மதுரையிலயும் நாகப்பட்டினத்திலயும் 2 வாரத்துல ஒரு தடவை படகு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வேலைக்காக இங்க வருவாங்க. மலேசியால லப்பர் தோட்டமும் டீ தோட்டத்திலயும் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஆனா குரியன்ஜன் அந்த வேலைக்காக வரல. அவரு இங்க இருக்கக்கூடிய ரேரான நாய்களை வாங்கிட்டு போறதுக்காக வந்தாரு. அந்த நாய்களை அவர் வாங்கி ட்ரெயின் பண்ணி ஆர்மிக்காவும் அவங்க நாட்டோட பாதுகாப்புக்காக பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சாரு. நான் அப்ப என் வீட்டுல இருந்தேன், என் வீட்டை சுத்தி நிறைய நாய்கள் இருந்தது, அது எல்லாம் என் கணவரோட நாய்கள் அப்படின்னு சொல்றாங்க. மிலாத்திக்கு அவரோட திருமணம் ஆயிருக்கும், அவங்க கணவரோட அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. 2 மாசம் கழிச்சு என் கணவர் வந்தாரு. அவர் 2 பேரும் கூட்டிட்டு வந்தாங்க. அது குரியன்ஜன், மோகன். அவங்க 2 பேரும் ரேரான டாக தேடி வந்திருப்பாங்க. என் கணவர் அந்த டாக் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு அப்படின்றத மிலாத்தி சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் ரொம்ப ட்ரெயின் டாக். அந்த நாய்கள் மிலாத்தியோட கணவரோட அப்பா தாத்தா எல்லாம் வளர்த்தாங்க. ரொம்ப ட்ரெயின் டாக். அது நம்ம என்ன சொன்னோமோ அந்த ஆர்டர் கேட்கும். ஆனா ஒரு மாஸ்டர் பேச்ச மட்டும்தான் அது கேட்கும். அது மிலாத்தியோட கணவர். அவர் சொல்றத மட்டும்தான் அது அப்படியே ஃபாலோ பண்ணும். மிலாத்தியா அது பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த நாய்கள் பார்த்தவொடனே குரியன்ஜன் இந்த நாய்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, ஆனா அதுக்கு மிலாத்தியோட கணவர் ரொம்ப அதிகமான காஸ்ட சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு இருச்சனால அவங்க அங்கேயே தங்குறாங்க. அந்த டைம் மிலாத்திக்கும் அவங்க கணவருக்கும் சண்டை வருது. ஏன்னா அவர் பணம் சம்பாதிக்கணும்னு அதிகமா அவங்க கூட இல்லாம இருக்கனால அவங்க வருத்தப்படுறாங்க. இப்ப அவங்களும் குரியன்ஜனும் மோகன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என் கணவர் என்ன நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி சம்பாதிக்கணும்னு வெளியே போய்கிட்டே இருக்காரு, அதனால என்னாலயும் அவராலையும் ஒன்னா இருக்க முடியல, அவர் இப்போ நாய் உங்களுக்கு விற்கும் போது நீங்க நல்லா விலையில வித்தீங்கன்னா அது அவருக்கும் எனக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, மோகனும் புருஷன் பார்த்தாதே இப்ப பொண்டாட்டி அதிகமா பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டா, நான் இங்க நவர்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போயிடுறாரு. இப்போ ரேடியோல மலேசியால ஜாப்பனீஸ் ஆட்கள்லாம் வாருக்காக சண்டை போடுறாங்க. அது World War II நடக்கிற காலம், அதனால நிறைய பேர் இறந்து போறாங்க, உணவு பற்றாக்குறை இருக்குன்றத ரேடியோல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மிலாத்தியோட கணவர் குடிக்கும் போது அப்போ உணவெல்லாம் அந்த நாய்கள் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கு. அது எல்லாமே குரியன்ஜன் பார்த்துக்கிட்டே இருக்க. இப்ப அடுத்த நாள் காலை அவங்க கிளம்பணும். அந்த டைம் மிலாத்தியோட கணவரும், நானும் இவங்க கூட போறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குன்னும் போது அவங்க மனைவி சண்டை போடுறாங்க. வந்து ஒரு நைட்டு தான் தங்குனீங்க, திரும்பவும் போறேன்றீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட, நான் சம்பாதிக்கணும் அப்பதான் நம்ம நல்லா வாழ முடியும்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. அப்போ அங்க இப்பதான் ரீசெண்டாக நிறைய குட்டிகள்லாம் போட்டிருக்கோம், அந்த குட்டிகள் இன்னும் வளர கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குரியன்ஜன் கிட்ட சொல்றாங்க. ஏன்னா அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு ட்ரெயின் பண்ணி குரியன்ஜன் வாங்கிட்டு போயிடுவாரு. இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ரேடியோ கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப பயங்கரமா நாய் கொலைக்கிற சத்தம் கேக்குது. வெளியே வந்து பார்த்தா அந்த படகுல குரியன்ஜனும் மோகன் மட்டும்தான் இருக்காங்க, அவங்க கணவர் இல்ல. அந்த நாய்கள் அவங்க 2 பேரையும் உள்ள வர அனுமதி கொடுக்கல. அதுங்க குலைச்சுக்கிட்டே இருக்கு. கிட்ட வந்தா கடிக்கிற அளவுக்கு வெறித்தனமா மாறி இருக்கும். குரியன்ஜனும் மோகனும் இந்த நாய்கள் எங்க வந்து விரட்டுங்கன்னு சொன்னா, மிலாத்தி சொன்னா கூட அந்த நாய்கள் கேட்காது. ஏன்னா அந்த நாய்களோட மாஸ்டர் அவங்க கணவர். அவங்க கணவர் சொன்ன ஆர்டர் தான் அதுங்க இப்ப ஃபாலோ பண்ணுது. ஸ்ட்ரேஞ்சர் யாரையும் உள்ள அனுமதிக்கல. ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. மிலாத்தியும் அந்த நாய்களை விரட்ட ட்ரை பண்ண, இப்ப அங்க இருந்து ஒரு நாய் மிலாத்தியோட காலை கடிச்சிருது. அதனால அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. மோகனும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நேரம் தான் போயிட்டு இருக்கு, இவளோட புருஷன் இவ யார் கூடயாவது ஓடி போயிடக்கூடாதுன்னு இவ்வளவு பக்கவா செட்டப் பண்ணிருக்கான், அவன் ஒரு மிருகம்
இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் நீ வேணாங்கறா நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது குரியஞ்சனா அந்த முக்கியமான விஷயத்த இவங்கிட்ட சொல்லணும். அது சொல்லாம போனா இவங்களுக்கு தான்டா பிரச்சனைன்னும் போது நீ ஏதாவது பண்ணி தொலை, நான் இதுக்கடுத்த இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப கரண்ட்ல பியூஷும் பாண்டிகிட்ட அப்ப அவரு எவ்வளவு நேரம் தான் அங்க வெயிட் பண்ணாரு அப்படின்னு கேட்க, நேரமா அவரு ரொம்ப நேரம் அங்க வெயிட் பண்ணாரு, மழை இடி எல்லா இதுலயும் அந்த படகுலயே என்கிட்ட பதில சொல்ல வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்ல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு உள்ள அவங்களுக்கு என்ன ஆச்சு, நாய் வர கடிச்சிருச்சு, அவங்க எதாவது ஆயிடுச்சான்னு சொல்லி சோஹின்றதுதான் உண்மையான பேரு. சோஹி என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டே இருக்க, அவங்க ரொம்ப உடம்பு முடியாம செப்டிக்கானனால டயர்டா இருக்காங்க. அவங்க நிலைமைய பார்த்த பிறகு குரியஞ்சனும் இப்ப அவங்க நம்ம எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவரு இப்போ உள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல, பியூஷும் அந்த நாயை என்ன பண்ணுச்சு அவரை பத்தி உனக்கு இன்னும் தெரியலல்ல, அவரோட போட்டோவை நீ பார்த்ததும் இல்லையா அப்படின்னு கேட்க, வேகமா பியூஷ் போய் போட்டோ பார்க்க அவரை நிறைய விலங்குகளை வேட்டையாடி இருக்காரு. அதேதான் பண்ணிருப்பாரு. கண்ணை வச்சா வந்து எல்லா நாய்களும் சுட்டு கொண்டு இருப்பாரு. இறந்து போன எல்லா நாய்களும் வந்து மண்ணால மூடிடுறாரு. இப்போ அவரும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான தகவல் சொல்லதான் வந்தேன், நானும் உங்க கணவரும் நாங்க அங்க போற இடத்துல போலீஸ் உங்க கணவரை சுத்தி வளைச்சு கொலை பண்ணிட்டாங்க, அவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல அவங்க மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குரியஞ்சனும் உங்களை நான் இப்ப எங்க விடணும், ஏன்னா இங்க விட்டது சேஃப் கிடையாது, உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்க, எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லைன்னும் போது சரி நீங்க என் கூட வந்துருங்கன்னு சொல்லி அந்த டைம் தான் மிலாத்தியும் அங்க இருக்கிற பிறந்த குட்டி நாயலையும் தூக்கிட்டு வந்திருப்பாரு. இதுதான் பேக் ஸ்டோரி. இப்போ கரண்ட்ல நேவி ஆபீசரு அந்த ஜீப் ஓட்டுறவரையும் பியூஷையும் கூப்பிட்டு சில கேள்விகளை கேட்பாரு. இந்த இடத்துக்கு மோகன் ஒருத்தர் வந்தாரு, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, ஜீப் ஓட்டுறவரும் ஆமா வந்தாரு, அவரு 3 வாரம் காட்டுல இருக்கேன்னு சொன்னாரு, ஆனா 4 வாரம் ஆயோ அவர் காத்தை விட்டு வெளியே வராதனால நான் அவரை பார்க்க போனேன். அந்த இடத்துல அவர் வச்சிருந்த நாய் இறந்து போயிடுச்சு, அவரையும் காணோம். அப்படி நான் மலை சைட் தேடி போகும்போது அங்க ஒரே பறவைகளா இருந்தது, அதனால நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன். போலீஸும் 300 அடி கீழே ஒரு சடலம் இருக்கிறத பார்த்தாங்க. அப்போ மோகன் சார் இறந்து போனது எனக்கு அப்பதான் தெரிய வந்தது, அவர் தலையில பயங்கரமா அடிபட்டு இறந்துட்டாரு, அந்த நாய் கட்டி போட்டனால உணவில்லாம ஃபீட் பண்ண ஆளே இல்லாம அது இறந்து போயிருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேவி ஆபீசரும் ஒருவேளை மோகனை கொலை பண்ணாது குரியஞ்சனா அப்படின்னு கேட்க, இல்ல அவருதான் இப்ப வெளியவே வருது இல்ல, அவர் எங்க இருக்கான்னே தெரியல அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அந்த லாத்திக்காரியோ அவங்க ஏன் கொல்ல போறாங்க, அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியவே வரல அப்படின்றத ஜீப் ஓட்டுறவர் சொல்லுவாரு. அவர் ஏன் வெளியே வரணும், அவங்களுக்கு தான் பல மந்திரம் தெரியும்னு சொன்னாங்களே, அந்த மந்திரத்து மூலியமா கூட அவங்க கொலை பண்ணிருக்காமே போது இதெல்லாம் ஊர் மக்கள் சொல்லக்கூடிய கட்டு கதைகள், அவங்களுக்கு அந்த மந்திரம் எல்லாம் எதுவுமே இல்லைன்னும் போது அப்ப அந்த நாயை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதே என்னவோ உண்மைதான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா மத்த நாய்களை விடவும் அந்த காட்டறுப்பு நாய்கள் கொஞ்சம் வினோதமானது. புதுசா ஒரு நபர் அந்த காட்டு வழியா போனாங்கன்னா அந்த நாய்கள் அவங்களே பார்த்து முறைச்சு கொலைக்க ஆரம்பிக்கும். அந்த நாயை தாண்டி போனாலும் 100 மீட்டர் தள்ளி இன்னொன்னு ஒரு நாய் அந்த நபரை கொலைக்கும். அந்த நாய் கொலைக்கிற சத்தத்துக்கு பயந்தே அந்த நபர்கள் அந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும். ஒருவேளை அந்த நாய்க்கு குரியஞ்சன் அப்படி ட்ரெயின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பியூஷும் பொருள் வாங்கலான்னு கடைக்கு போறாரு. பார்த்தா அங்க லாரி ஓட்டுற 2 பேரும் பியூஷ் கிட்ட பேச போவாங்க. அவங்க ஆல்ரெடி பியூஷ் கிட்ட ஒரு டீலிங் போட்டிருப்பாங்க, என்னன்னா குரியஞ்சனை புடிச்சு கொடுத்தா பணம் கிடைக்கும், நம்ம எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பேசி ஆல்ரெடி டீல் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த லாரி ஓட்டுற 2 பேருமே பியூஷோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லி அவன் பிறந்த ஊருக்கு போய் பார்த்தா அப்படி ஒரு பேர்ல யாருமே இல்லைன்றத அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப பியூஷை புடிச்சிட்டு, டேய் எங்க கிட்டயே போய் சொல்றியா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல யாருமே இல்ல, நீ எதுக்கு பியூஷ்ன்ற பேர்ல இங்க மறைஞ்சி வேலை பார்த்துட்டு இருக்க, தப்பு இருக்குன்னு அப்பவே நினைச்சனும் போது பியூஷ் கொஞ்சம் பதட்டத்துல இருக்கான். உண்மையான பியூஷே அவன் கிடையாது. அப்படியே பயத்துல இருக்கும் போது நீ யாரா வேணா இருந்துட்டு போய், எனக்கு அது கவலை இல்லை, எங்களுக்கு குரியஞ்சனை கொல்லணும், அதுக்காக நீ எனக்கு எப்படியாவது இன்ஃபர்மேஷனா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுறாங்க. பியூஷம் பயந்துகிட்டே போக, டே பியூஷ் மோகன் சாரியோ நீ தானே கொல்ல, எங்களுக்கு அதுவும் தெரியும்டா அப்படின்னு சொல்ல, இப்போ பாஸ்ட் ஸ்டோரி காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா மோகன் ஒருத்தர் வந்தாரு, அவர் இறந்துட்டாரு, அவர் இறந்த பிறகுதான் பியூஷ்ன்ற ஒரு கேரக்டர் இந்த ஊருக்கே வந்தாங்கன்றது. ஆனா அது உண்மை கிடையாது. மோகன் சார் ஹோட்டல்ல தங்கும் போது அதே ஹோட்டல்ல அவரை கண்காணிக்கிறதுக்காக பியூஷ்ன்ற இந்த நபர் அங்கதான் இருந்தாங்க. மோகன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத இந்த காட்டுல மறைஞ்சு இவரும் பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த நபருக்கும் குரியஞ்சனை பத்தி இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த விஷயம் மோகனுக்கு தெரிஞ்சிடும். நீ என்ன கண்காணிக்கிறன்ற விஷயத்த நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன், யாரா நீ, உன் வாழ்க்கையில என்ன குரியஞ்சன் பிரச்சனை பண்ணா, அவனுக்கு எதிரிங்க பல பேர் இருக்காங்க,
அதுல நீ யாரு? எனக்கு தெரிஞ்சு மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த சைடு எல்லாம் பிரச்சனையா அவன் ஆல்ரெடி பணத்தை வச்சு செட்டில் பண்ணிட்டான். அவனுக்கு பிரச்சனையா இருக்கிறதே இப்ப நான் தான். ஏன்னா ஃப்ரெண்டா இருந்த எனக்கே அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். என்ன போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டான். அவனை தெரியுதா நான் இங்க வந்தேன். நீ என்ன கேட்டகரியில வருவ அது எனக்கு சொல்லணும் போது பியூஷன்ற பேரை வச்சிருக்கிறவரும் சைலண்டா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சரி நீ யாரா வேணா இருந்துட்டு போ, இந்த மாதிரிதான் நானும் அவனை தேடி வந்திருக்கேன். அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியல. ஆனா கண்டிப்பா அவன் இந்த மலையில தான் இருப்பான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அப்ப நான் கண்காணாத இடத்துல போய் மறைஞ்சிட்டேன். அவனும் அப்படிதான் இருந்தான். அப்போ ஒரு வாட்டி அவன் கிட்ட நீ எங்க தாண்டா மறைஞ்சன்னு போட்டுவாங்க. ஆனா அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். இந்த மலையிலே ஒரு குகை இருக்கான். அந்த குகையில 24 மணி நேரமும் ஃப்ரெஷ்ஷான தண்ணி இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவன் வளர்க்குற நாய்கள் உணவு எடுத்துட்டு வந்து கொடுப்போம். அப்படிப்பட்ட இடத்துலதான் அவன் மறைஞ்சு இருந்தேன்னு சொன்னான். அது நான் அந்த டைம்ல வியாட்டா எடுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு என்னவோ அப்படி ஒரு குகை இங்கேதான் இருக்கு. இங்க அவன் குகையில இருந்துதான் அப்பப்போ அவனோட மனைவியும் பார்த்துட்டு வரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகத்தை உறுதி பண்ணதான் நான் இங்க அந்த நாயை எடுத்துட்டு வந்திருக்கேன். என் நாயை பாரு, அது ஒரு ஃபீமேல் டாக். அந்த டாகை பார்த்தா எப்படிப்பட்ட மேல் டாகா இருந்தாலும் கிட்ட வரும். ஆனா ஒரு நாய் கூட இங்க வரலன்னா என்ன அர்த்தம்? குறியஞ்சன் தான் அந்த டாகுக்கு இன்னும் மாஸ்டரா இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். குறியஞ்சன் இங்கதான் இருக்கான். அவனை பிடிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த காட்டுலயே மோகனும் பியூஷும் பேசிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு இப்ப நாய்களோட சத்தம் கேக்குது. இங்கதான் அந்த நாய்கள் எங்கேயோ போகுதுன்னு சொல்லிட்டு மலை எஜ்ஜில நின்று அவர் பார்த்துக்கிட்டே இருக்க இப்போ 2 நாய் வேகமா ஓடி வருது. பியூஷ தாண்டி வந்து மோகனோட கையை கடிச்சிட்டு அவரை மலையில இருந்து தள்ளி விட்டுட்டு அதுங்க வேகமா வந்த வழியா போயிடுது. இந்த விஷயத்த எல்லாமே பியூஷ் ஆல்ரெடி பார்த்திருப்பாரு. ஆனா இந்த யார்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப அந்த நேவி ஆபீசரும் அந்த ரிட்டையர்ட் ஆபீசரும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு தியேட்டர் இடத்துக்கு போவாங்க. அப்போ அந்த ஆபீசரும் நேவி சார் கிட்ட நீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு போனீங்களாமே என்ன ஆச்சு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஆபீசர் கிட்ட பியூஷ் பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதான் போனேன். அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. உண்மையான பியூஷே கிடையாது. மலாத்தியோட பையன் அனுப்புற பணத்தை 2ஆ பிரிச்சு ஒண்ணு மலாத்தி பையனோட ஃப்ரெண்டுக்கும் இன்னொன்னு பியூஷோட குடும்பத்துக்கும் அவன் அனுப்பிட்டு இருந்தான். அப்போதான் பியூஷோட குடும்பத்தை நாங்க செக் பண்ணும் போது பியூஷ்ன்றவன் இன்னுமே அவன் வீட்டுலதான் இருக்குதாவும் அவனோட பேர்ல வேலை பாக்குறதுக்கு இந்த பையன் இங்க இருக்கான். அவன் வேற ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு மறைக்கிறான் அப்படின்னு சொல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது பழங்குடியினர் பத்தியும் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸும் பத்தி அந்த படத்துல போட்டிருந்தாங்க. அந்த படத்தை ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ண பிறகு அந்த படத்துக்கு மணிகண்டன் சொல்லி ஒருத்தன் கேஸ் போட்டான். எங்களோட ஸ்டோரி எங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லி பணம் கிளைம் பண்ண பார்த்தான். அதுக்கடுத்து அவனுக்கு சில பிரச்சனைகள்னால தலைமறைவாயிட்டான். அவனோட இமேஜும் எக்ஸாக்டா அந்த பியூஷோட இமேஜ் மாதிரியே தான் இருந்தது. எனக்கு என்னவோ இவனும் புரியஞ்சனும் ஏதோ ஒரு விஷயத்துல லிங்க் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இவனை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இப்போ அவன் எங்கோ ஆரம்பத்துல இருந்தான்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படி கேதர் பண்ணும் போது மோகன் ஸ்டே பண்ண அதே ஹோட்டல்ல தான் இவன் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அதே நேரம் இவன் அதிகமா அந்த ஜீப் ஓட்டுற நபர் கூட தான் இருப்பாருன்னு சொல்லி அவரை கண்காணிக்கிறதுக்காக போறாரு. பார்த்தா அவரு வேற ஒரு ஸ்டேட்ல போய் கொரியர் போடுவாரு. ஏன் கேரளா இல்லாத கொரியர் ஆபீஸா இங்க இருக்கு, இங்க வந்து என்ன கொரியர் போறேன்னு சொல்லி அந்த பேப்பரை செக் பண்ணி பார்த்தா குரியஞ்சன் பேர்ல வரக்கூடிய லெட்டர் எல்லாத்தையும் இவரதான் குரியஞ்சன் பேர்ல இருந்து அனுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நிறைய லெட்டர் இருக்கு. அது ஒரு நாளுக்கான லெட்டர் இவர் வச்சிருக்காரு. ஏன் இதை பண்ணன்னு சொல்லி நேவி ஆபீசரும் ரிட்டையர்ட் ஆபீசரும் அடிச்சு கேட்க அவர் ஒரு உண்மையை சொல்றாரு. குரியஞ்சன் இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட இது மாதிரி மாசம் லெட்டர் அனுப்பணும், அதுவும் வெவ்வேறு இடத்துல இருந்து அனுப்பணும், அப்பதான் போலீஸால ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொன்னதாக இவர் சொல்லியிருப்பாரு. அப்ப நேவி ஆபீசரும் குரியஞ்சனா நீ முதல்ல எப்ப பார்த்த அப்படின்னு அடிச்சு கேட்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி குரியஞ்சன் சாரும் நானும் ஜீப்ல வந்துட்டே இருக்கும்போது ஒரு போலீஸர் கூட சண்டை ஆயிடுச்சு. அப்போ போலீஸ் ஆபீசர் குரியஞ்சனை அடிக்க வரும்போது ஒரு சின்ன பையன் கத்தியால அவர் குத்திட்டான். அந்த கேஸ் குரியஞ்சன் சார் மேல வரன்னு சொல்லிட்டு வேகமா அவர் என்ன வீட்டுல விட சொன்னாரு. அப்ப நான் விடும் போது அவரு அந்த சின்ன பையன் ரொம்ப துருதுன்னு இருக்கான், அவனுக்கு இன்னும் பொறுமா வரல, இப்போ பாரு இந்த கேஸ ஏன் தலையில தான் வந்து விழும், நான் அதுக்குள்ள தலைமறைவா ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து அவர் காணாம போயிட்டாரு. அதே நேரம் நீங்க பியூஷும் அந்த 2 லாரி ஓட்டுறவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க 2 பேரும் நீ என்ன பண்ண அந்த பாட்டி அந்த மலையை விட்டு கீழே போ சொல்லு, எனக்கு நோ அவங்க வீட்டுலதான் ஏதாவது ஒரு ரகசிய அறைக்குள்ள குரியஞ்சன் ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் போது வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டேன், குரியஞ்சன் இருந்த எந்த ஒரு தடயமும் இல்லை. அது மட்டும் இல்லாம
அந்த பாட்டி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுத்தும் வாய்ப்பே இல்லாததுன்னும் போது சாப்பிட்றத பேதி மாத்திரை ஏதாவது கலந்து விடுறான்னும் போது நீங்க வேற அவங்களுக்கு பச்சை தண்ணி கொடுத்தா கூட அது நாய்க்கோ இல்ல பூச்சிக்கோ டெஸ்ட் பண்ணி தான் சாப்பிடுறாங்க. அவ்வளவு தெளிவா இருக்காங்க. அவங்கள எல்லாரும் நம்மளால வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. வேற ஏதாவது தான் பாக்கணும் போது அங்க இருந்த ஒரு நபரும் நான் கேள்விப்பட்டேன், என் ஃப்ரெண்டு இங்க ஏதோ ஒரு இடத்துல போதைப் பொருள் எல்லாம் மறைச்சு வைக்கிற ஒரு ரகசிய குகை இருக்குன்னு சொன்னா. இப்ப அந்த குகை யாரும் பயன்படுத்தலன்னு சொன்னா. ஒருவேளை எனக்கு என்னவோ அவர் அங்கதான் மறைஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அது ரொம்ப உயரமானது, அங்க போறது கொஞ்சம் கஷ்டம்னும் போது பியூஷும் அந்த இடம் தான் இதுக்கும் நம்ம பார்க்காத இடம், அங்க போய் பார்க்கலாம், அதுவும் நம்ம கீழ் வழியா போலாம், ஏன்னா மேல நாய்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவங்க ஒரு பிளான போட்டுட்டு தேவையான பொருளை எடுத்துட்டு அந்த குகையை தேடி போறாங்க. அப்படியே அந்த குகையை தேடி போகும்போது இங்க நாயகருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, அதுலயும் நீங்க போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி நாய்கிட்ட கடி வாங்காம இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல பியூஷ் சொல்றத பார்த்த அந்த நம்பர் பயப்படுறாரு. ஏன்னா ஸ்டார்டிங்ல கொடை பிடிச்ச ஒருத்தர் காட்டுக்குள்ள வேகமா ஓடினது வேற யாரும் இல்ல, இவர் தான் அந்த பாட்டியோட வீட்டுல செக் பண்ணலான்னு போக நாயை பார்த்து பயந்து தலை தெறிக்க ஓடினவரு. உனக்கு எப்படி தெரியணும் போது இதோ இப்பதான் போட்டு வந்தேன், நீங்க வளரிட்டீங்களே அப்படின்னு சொன்னா. சரி வா நம்ம எப்படியாவது குறியஞ்சனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கும், எடுத்துட்டு வந்து தண்ணி காலியா இருக்கும். அப்போ பியூஷும் என்கிட்ட இருக்கிற தண்ணியை குடிங்க, இங்க ஏதோ அருவி சத்தம் கேக்குது, நான் போய் புடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அதே நேரம் இங்க நேவி ஆபீசரும் அவரோட போலீஸ் ஆபீசரும் 2 பேரும் மலையில இருக்கிற அந்த பாட்டியை பாக்கிறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது அங்க நாய்கள் எல்லாம் இவங்களை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்க அந்த சத்தத்தை கேட்டு அந்த பாட்டி வெளியே வந்து அந்த நாய்களை விரட்டி விடுறாங்க. இப்ப அவங்க கிட்ட நேவி ஆபீசரும் மோகன் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, எனக்கு அவரை தெரியுமே, என்னோட கணவரோட ஃப்ரெண்டு தான் அவருன்னும் போது அவர் எப்ப இங்க வந்தாருன்றத கேக்குறாங்க. அவர் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தாரு அப்படின்னு சொல்ல ஆபீசரும் ஆமா அந்த டைம் தான் அவரை போலீஸ் பிடிக்கிறதுக்காக வந்தாங்கன்னும் போது அப்புறம் அவர் இங்க இறந்து போன விஷயம் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னும் போது தெரியும், அவர் மலையில இருந்து விழுந்து இறந்துட்டாருன்னு எனக்கு சொன்னாங்க, ஆனா அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் ஒன்னும் அவரை கொல்லலன்றத இவங்களே முன்னாடி வாண்டடா சொல்லிடுறாங்க. நேவி ஆபீசரும் ஏன் அப்படி சொல்றீங்கன்னும் போது ஏன்னா வந்த எல்லா ஆபீசரும் என்கிட்ட அந்த கேள்விதான் கேட்டாங்க, அதனாலதான் முன்கூட்டியே நான் அந்த பதில் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்ப நேவி ஆபீசரும் மோகன் சாகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்தாரு நீங்கள, அப்ப அவர் என்ன பண்ணாரு என்ன சொன்னாருன்னு கேட்கும் போது அந்த டைம் போலீஸ் அவரை தேடிட்டு இருந்தாங்க. அவரும் என்கிட்ட என் கணவர் இருக்காரான்னு கேட்டாங்க, ஆனா அவர் எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன பிறகு அவர் அங்க இருந்து போயிட்டாரு. அது பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்றத நமக்கு காமிக்கிறாங்க. அந்த டைம் மிலாச்சி பாட்டி மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. அப்ப மோகன்றவங்க வராங்க, போலீஸ் அவங்கள தேடிட்டு இருக்காங்க. அவரும் உன் புருஷன் எங்க, எல்லா தப்பையும் கூட சேர்ந்து பண்ணிட்டு இப்ப போலீஸ்க்கு என்ன மட்டும் காட்டி கொடுக்கறான், அவன் தப்பிச்சுட்டான், என்னெல்லாம் போலீஸ் கிட்ட மாட்ட முடியாது, அவன் தப்பிச்ச மாதிரி என்னையும் தப்பிக்க வைக்கணும், இல்லைன்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபப்படுறாரு. ஆனா அந்த பாட்டியும் என் கணவர் இங்க இல்லைங்கிறது போயிட்டாருன்னு சொல்ல எல்லா இடத்துலயும் மோகன் தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. நான் இங்க இருந்து போறேன், ஆனா உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு போறேன், உன் புருஷன் உன நல்லவன் கிடையாது, சொல்ல போனா உன் முதல் புருஷன் அன்னைக்கு சாகவே இல்லை, அவனை போலீஸ் அரெஸ்ட் தான் பண்ணாங்க, ஆனா உன்னை அடையணும்னு சொல்லிதான் அவன் வேணும்னே உன் புருஷன் இறந்ததா போய் சொன்னான். சொல்ல போனா நாங்க 2 பேரும் ஆசைப்பட்டோம் உன்னை நாங்க எடுத்துக்கலான்னு, ஆனா எனக்கு அந்த பொறுமை இல்லை, அதனால நான் அங்க இருந்து வந்துட்டேன். அவன் உன்னை நல்லா போய் சொல்லி உன்னை யூஸ் பண்ணிட்டு உன் முதல் புருஷன் மாதிரிதான் இவனும் உன்னை இங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் இந்த மலை மேல நாய்களோட, அவனை நம்பினவங்க எல்லாரையும் அவன் ஏமாத்திட்டு தான் இருந்தான், உன்னையும் என்னையும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக இதை கேட்டு அவங்க மனைவி மனசுடைஞ்சு போயிடறாங்க. அவளுக்கு இப்பதான் இந்த உண்மை எல்லாமே தெரிய வருது. பாவம் கடைசியில முதல் புருஷன் என்ன கஷ்டப்படுறானோ, உயிரோட இருக்கானோ செத்தானோ, இப்படிதான் அந்த குறியஞ்சனுக்கு இவ்வளவு லக்கு கிடைக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடாரு. இப்ப அவர் திட்டிட்டு போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் குறியஞ்சனும் இங்க வருவாரு. அவர் உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கும், ஒரு சின்ன பையன் போலீஸா குத்திட்டான், உடனே நான் தலைமறைவாயிரணும்னு சொல்லி அவர் வந்திருப்பாரு. ஆல்ரெடி மோகன் சொன்ன இந்த ஸ்டோரி எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க மோகன் கிட்ட தான் கணவரை காப்பாத்தணும் சொல்லிதான் அவர் இங்க இல்லன்னே சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்க கணவர் வந்த பிறகு மோகன் இங்க வந்தாரு. அவர் என்கிட்ட ஒரு உண்மையை சொன்னாரு, என் புருஷன் அன்னைக்கு சாகவே இல்லை, ஆனா என்ன அழையிறதுக்காக நீங்க பொய் சொன்னீங்களாமே, தயவு செஞ்சு இது உண்மைன்னு சொல்லாதீங்கன்னும் போது உண்மைதான் உன் புருஷன் அன்னைக்கு சாகல, ஆனா நான் உன்னை நேசிச்சேன், அதனாலதான் உன்னை என் கூட கூட்டிட்டு வந்துட்டேன்னும் போது அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிருவாங்க. உங்களை நான் அவ்வளவு நம்பினேன், ஆனா கடைசியில என்னை ஏமாத்திட்டீங்களேன்னும் போது இது பேசுற நேரம் கிடையாது, நான் கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றேன், இப்போதைக்கு நான் போய் மறைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிருப்பார். இந்த விஷயம் அந்த பாட்டி யோசிச்சுக்கிட்டே இருக்க அங்க இருக்கிற ஆபீசர் என்ன சொல்லுவாருன்னா, அம்மா உங்களுக்கு இந்த இடம் சேஃப் கிடையாது,
உங்களை நாங்க கீழே கூட்டிட்டு போயிடுறோம், அங்க ஒரு வீட்டுல தங்க வைக்கிறோம் போது, நான் தனியா இல்லையே, இங்கதான் பியூஷ் இருக்கானே போது, பியூஷும் பொய் சொல்லியிருக்கான். உண்மையாவே அவங்க பைய வச்ச ஆளே கிடையாது, அவன் பொய் சொல்லிதான் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்ல இவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதாவது குரியன்ஜனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். ரொம்ப சின்ன பையன் அவன். அவர் சொல்ற எல்லா விஷயத்தையும் செய்வான். அவரை காப்பாத்தாம எல்லாரையும் கொல்ல கூட தயங்க மாட்டான். மோகன் இறந்து போனதோ இல்ல தண்ணில விழுந்து இறந்து போனது, கார் ஓட்டும் போது அவங்களோட பிரேக் ஒயர் கட் பண்ணது, இது எல்லாத்துக்கும் அவன் தான் லிங்க்ல இருக்கான். எனக்கு என்னவோ அவன் தான் இந்த பையன் நினைக்கிறேன். அவங்க கிட்ட நீங்க தள்ளி இருங்க, ஆபத்துன்னு சொல்ல கரண்ட்ல இங்க காமிக்கிறாங்க. நியூஷம் தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்க்க அந்த 2 பேரும் மட்டையா கிடப்பாங்க. அவங்க குடிச்ச தண்ணில விஷத்தை கலந்துருப்பான். இப்ப அவங்க 2 பேரும் கட்டி போட்டுட்டு உடலை மறைக்கிறதுக்கு எடுத்துட்டு போக, ஆபீசரும் நீங்க எங்க ஜாக்கிரதையா இருங்க, நாங்க உங்களை அப்புறம் வந்து பார்க்க சொல்லிட்டு அந்த மலையை விட்டு இறங்கி போறாங்க. இங்க பியூஷும் அந்த உடையில எடுக்கிறான். பார்த்தா அவங்க 2 பேரும் சிரிப்பாங்க. அவங்க 2 பேரும் வேற யாரும் இல்ல, போலீஸ் ஆபீசர் தான். ரகசியமா குறியஞ்சனை பிடிக்கிறதுக்காக இங்க காத்துட்டு இருப்பாங்க. அவங்களும் அப்பவே உன்னை சந்தேகப்பட்டேன்டா, நீ எங்களை சாகடிக்க தான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து பியூஷும் அந்த இடத்த விட்டு தப்பிக்க ஓட அவங்க 2 பேரும் அவனை அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு ஆபீசர் அவனை கொல்ல முயற்சி பண்ண அவன் தள்ளிவிட வேகமா ஓடுவாங்க. கடைசியில அங்க இருக்கிற அருவி எட்ஜில நிக்க அவன் கத்தியால ஒரு ஆபீசரோட நெஞ்சில குத்தி கொலை பண்ணிடுறான். அப்ப வேற ஒரு ஆபீசர் வந்து அவனை அட்டாக் பண்ண அங்க இருந்த பாம்பு மூலியமா விஷத்தை அவரோட உடம்புல ஏத்தி விட்டுட்டு அவனோட கதையை சொல்றான். அவன் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பாம்பை வச்சுட்டு கட்டி பிடிச்சு வெடிஞ்சு சதுரி இறந்து போனாங்க. அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிரா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல கூட குரியன்ஜனுக்கு ஒரு லிங்க் இருந்தது. அப்ப அப்பா அம்மா இறந்த பிறகு அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது குரியன்ஜன் தான் அவனை தூக்கி வளர்த்திருப்பாரு. அதனாலதான் அவருக்கு ரொம்ப நன்றி உள்ள நபரா அவன் இருந்திருப்பான். என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பா அம்மா இறந்தனால எனக்கு எமோஷனலே கிடையாதுடா. நான் யாரை பார்த்தாலும் கொல்லுவேன். எனக்கு என்னோட பாஸ் நல்லா இருக்கணும். நீங்க அவரை கொல்ல முயற்சி பண்ணீங்க, அதனால உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து ஸ்கெட்ச் போட்டாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவங்க உடலை மறைச்சிட்டு இப்போ மலைக்கு மேல இருக்கிற மிலாச்சு பாட்டிய பார்க்க வரான். அதே நேரம் இங்க நேவி ஆபீசரும் அந்த ரிட்டையர் ஆன போலீஸ் ஆபீசரும் கார் ஓட்டிட்டே வரும்போது அப்ப நேவி ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, நம்ம குறியஞ்சனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஹிண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு என்னவோ ஆரம்பத்திலே ரொம்ப இவங்களை பார்த்துருந்தா நமக்கான ஹிண்ட்டுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல, பக்கத்து இருக்கிற ஆபீசரும் என்ன சார் சொல்றீங்க, ஒருவேளை அந்த குறியஞ்சன் இங்க இருக்கிற குகையிலே கூட தாங்கி இருக்கலாம், அந்த நாய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, சார் நீங்க சொல்ற மாதிரி குறியஞ்சன் இங்க இருக்கிற குகையிலே தங்கிட்டு இருந்தா கூட இவ்வளவு வருஷம் ஏன் சார் அவன் தங்கிட்டு இருக்கானோ, அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு அவன் வெளியே வந்துக்கலாமே, காரணம் இருக்கும். அவனை அந்த குகையை விட்டு வெளியே வராம இருக்க வேற ஒருத்தவங்க கூட கண்ட்ரோல் பண்ணலாம். ஆல்ரெடி பியூஸ் நம்ம கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டோம். அவன் கூட நான் அந்த பாட்டி பார்க்க வரும்போது நாய்கள் என்ன சுத்தி வச்சு நான் மரத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தேன், 2 நாள் ஆச்சு. அதுக்கடுத்து அந்த பாட்டி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு மலைக்கு மேல வந்த பிறகுதான் அந்த நாயை விரட்டி விட்டாங்கன்னு. நாங்க எல்லாருக்கும் ஒரே ஒரே மாஸ்டர் தான் இருக்கணும். அந்த பாட்டி மூலியமா அந்த நாய்ங்க போச்சுன்னா அந்த பாட்டியோட ஆர்டர் அந்த நாய்ங்க ஃபாலோ பண்ணுது. அதே நேரம் இங்க பியூஸும் வீட்டுக்குள்ள வரான். வந்து பார்த்தா அந்த இடத்த திரும்ப அந்த பேம்பு கட்டா இருக்கும், அதுக்குள்ள சாதம் இருக்கிறது இவருக்கு தெரிய வரும். அப்படியே பார்த்துட்டு போய் பார்த்தா அந்த பாட்டி டெட்டோஸ்கோப் வழியா அங்க இருக்கிற மலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாட்டி கிட்ட பியூஷும் போய் உட்கார, அவங்களும் ஊருக்கு போறேன்ட்டு ஏன்டா சீக்கிரமா வந்துட்டேன் போது, உங்களை எப்படி தனியா விட்டு போடுது, அதுதான் நான் வந்துட்டேன் போது அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என் கணவர் ரொம்ப ரேரான ஒரு பிரீடை ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னாரு, நான் அதை நம்பல, நடக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னேன். ஆனா அவரு கஷ்டப்பட்டு எப்படியோ அதை பக்காவா ட்ரெயின் பண்ணிட்டாருன்னும் போது, யார் அதுன்னு பியூஷ் கேட்க, நீதான் அது, உன்னை இந்த அளவுக்கு ஒரு ஆனஸ்டா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. என் பசங்க கூட என் கணவரை போட்டு கொடுக்கவும் இல்ல அவரை கொல்லுறதுக்காக முயற்சி பண்ணாங்கன்னும் போது, உன்னை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அவனும் என் மாஸ்டர் எங்க இருக்காருன்னு தெரியல, ஆனா அவருக்காக நான் என்ன லிமிட் வேணா தாண்டுவேன் அப்படின்னு சொல்ல, சரி எவ்வளவு வருஷம் தான் இங்க இருக்க போற, எனக்கான பதில் கிடைக்கிற வரைக்கும், அவருக்கு பிரச்சனை என்னால வந்தா நீ என்னென்ன பண்ணுவியான போது தேவைப்பட்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டிய பாத்துக்கிட்டே இருக்க அவங்க டெட்டோஸ்கோப் வழியா அந்த மலையை பார்ப்பாங்க. அப்ப அவனும் கண்டுபிடிச்சிருவான் அந்த மலையில தான் குறியஞ்சன் இருக்காரு, அவரை லாக் பண்ணது இந்த பாட்டின்னு. இந்த பாட்டிய போட்டு தள்ளி அவரை காப்பாத்திடலான்னு கத்தி எடுக்க அந்த இடத்துல நாய்ங்க மொத்தமா வளைச்சிருதுங்க. ஆரம்பத்துல இந்த படத்தை பார்க்கும் போது அந்த மலை மேல ஒரு 5-6 நாய்கள் தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ அங்க எக்கச்சக்கமான நாய்கள் வந்து பாட்டிக்காக காவலுக்கு நிற்கும். இப்ப அந்த பாட்டியோட ஃபேஸ காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒண்ணு அவங்க நினைச்ச விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு, அதை நினைச்சு அந்த பாட்டி சிரிக்கிறாங்க.
அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட எண்ட்ல சில காட்சிகள் காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த பாட்டி மலேசியால இருக்கும் போது தனிமையா இருந்திருப்பாங்க. இப்பவும் தனிமையா தான் இருந்திருப்பாங்க. சோ அவரையும் தன்னை மாதிரியே லாக் பண்ணி தான் கஷ்டப்பட்ட விஷயத்த அவருக்கும் காட்டணும்னு நினைச்சு கூட அவர் ஆல்ரெடி அந்த மலையில ஒளிஞ்சிருக்கும் போது அவர் அந்த மலையை விட்டு வெளியே வராம இருக்க நாய்களை காவலுக்கு வச்சிருக்கலாம். இல்லைன்னா அவர் சாகர வரைக்கும் அந்த நாய்களை அங்க காவலுக்கு வச்சிருக்கலாம். அவரோட காவலுக்கு வச்ச அந்த நாய்கள் கடைசியில அந்த பாட்டியை காப்பாத்துறதுக்காக பியூஷ சுத்தி வளைக்குதுங்க. அவனும் பார்த்து பயந்துகிட்டு இருக்கான். மோகனை மலையில இருந்து தள்ளி விட்டது அந்த நாய்ங்க. அந்த நாய்ங்களுக்கு ஆர்டர் போட்டது வேற யாரும் இல்ல, குரியஞ்சனோட மனைவிதான். அவங்க ஏன் மோகனை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்களோட முதல் கணவரோட அவங்கள பிரிச்சதுக்கு முக்கியமான காரணம் குரியஞ்சன். குரியஞ்சனுக்கு துணையா இருந்தது மோகன். அதனால அவரையும் பழி வாங்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ மோகனும் மலையில குரியஞ்சனை தேடி வந்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி இவங்க தான் குரியஞ்சனை ஒரு குகையில லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த விஷயம் மோகனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா குரியஞ்சனை காப்பாத்த முயற்சி பண்ணுவா சொல்லிதான் அவரை மலையில இருந்து நாய்கள் மூலியமா தள்ளி விட்டாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய பேரு மலாத்தி பாட்டிக்கு நிறைய மந்திரங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அது வேற எந்த மந்திரமும் இல்ல, நாய்களை கண்ட்ரோல் பண்றதுதான். அவங்க தான் ஆரம்பத்துல இருந்த அந்த நாய்களை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு. இந்த படத்துல அதிகமா நம்ம ப்ரொடெக்ட் பண்றதும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதும் ரெண்டுமே ஒரே விஷயம்தான். அது ஆபத்துலதான் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல அந்த பாட்டி அவங்க முதல் கணவரோட இருக்கும் போது அவருக்கு உணவு கொடுக்கணும்னா அந்த நாய்கள் கிட்ட அந்த பேம்பு கட்டைகளுக்குள்ள வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்ப கடைசியில இவங்க ரெண்டாவது கணவருக்கு குகையில உணவு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நாய்கள் மூலியமா அப்படின்னு காமிச்சு இந்த படத்தை நான் முடிக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.